حياكم الله يا مرحبا صباكم الله بخير السلام عليكم ورحمة الله وبركاته தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. நான் இதை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். இதுக்கு பல விதமாக ஆன்சர் பண்ணிக்காங்க. இதில் எது இதுக்கு சரியான ஆன்சர்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அன வல்லாஹ் மா கஸ்ஸல்த், நான் அல்லாஹ் மீதானியாக கழுவவில்லை. அன வல்லாஹ் மா கஸ்ஸல்த், அன வல்லாஹ் மா கஸ்ஸல்த், அல்லாஹ் மீதானியாக நான் கழுவவில்லை. அன வல்லாஹ் மா கஸ்ஸர்த், அல்லாஹ் மீதானியாக நான் உடைக்கவில்லை. அன வல்லாஹ் மா கஸ்ஸர்த், அன வல்லாஹ் மா கஸ்ஸர்த். கல்ப் என்று சொல்லுவோமே அந்த காண தான் வரும். அப்போ யா ஹபீபி அன வல்லாஹ் மா கஸ்ஸர்த். நம்ம ஒரு விஷயத்தை தேடிட்டீப்போம், நம்ம முதல் இருக்கப்போ நீ கண்டுபிடிச்சிட்டே கிடச்சிட்டானு கேட்போம் தானே. யா ஹேவல்லா மா ஹசல்த் மா ஹசல்த். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் நேற்று அதாவது ஒரு வசனத்தை உருவாக்கும். أمس رحت المطعم الهندي ولكن والله ما حصلت وين الحمام. நான் நேற்று ஒரு ஹிந்தி சாப்பாடு கடை கொண்டு போனேன். அங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்கண்டு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்கல. அப்போ எனக்கு கிடைக்கல. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாரி அது அந்த பொருள் வரும். ரைட், ஓகே. இப்போ இதே இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கி நல்ல ஒரு வார்த்தை, அதாவது மா கஸ்ஸர்த். யூ டிட் யுவர் பெஸ்ட்னு சொல்லுவோம் தானே, நீங்கள் உங்களோட சிறப்பை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. யாஹி வல்லாஹ் மா கஸ்ஸர்த் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் இதில் எது என்னதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ. மஅ ஸலாமா.